எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பெருஞ்சீரகம் பட்டை சோம்பு போட்டு வதக்கிக்கிட்டு வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கி மல்லி இலையும் போட்டு வதக்கி மல்லி கருவேப்பிலை போட்டு வதக்கி இதில் என்னெல்லாம் இருக்குது? வெங்காயம் தக்காளி பட்டை சோம்பு அடுத்து கருவேப்பிலை மல்லி இலை அடுத்து எல்லாம் போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றணுமா? ஆமாம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். கடுகு பெருஞ்சீரகம் பொரிஞ்சோடனே? ஆமாம், கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்சோடனே வதக்கி வடித்த சாதத்தை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அன்றைக்கி வதக்கி அப்புறம் சாதம் வடித்து அந்த சாதத்தை அதில் போட்டு கிளறி வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, இதான் தக்காளி சாதம். ஓகே, தக்காளி போட்டிருக்கோம், வெங்காயம் வந்து போட்டிருக்கோம், அடுத்து கருவேப்பிலை மல்லி வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அதை வெடிக்கிற வரைக்கும் வெடித்தோடனே பெருஞ்சீரகம் போட்டு அடுத்து பெருஞ்சீரகம் போட்டு வதக்கி நல்லா வதக்கி எண்ணெயிலே வதக்கணும். ஓகே, போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை இது பண்ணிடுறாங்க. அது இது மசாலா பொடி பச்சை மிளகாய் இந்த சோப்பு மசாலா பொடி ஒன்று வத்தப்பொடி எல்லாம் போட்டு வதக்கி வடித்து சாதத்தை இதை போட்டு பிசைஞ்சு சாதத்தை வடித்து அதை இதில் போட்டு பிசைஞ்சா தக்காளி சாதம் ரெடி.